ஆம் நேயர்களே, மீண்டும் ஒரு நெற்றிக்கண் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இன்றும் நாட்டில் இடம்பெறும் தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் பேசவிருக்கிறோம். அதற்கு முன் எமது நெற்றிக்கண் நிகழ்ச்சியுடன் எமது கலையகத்தில் இணைந்திருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளருமான அங்கஜன் ராமநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்று கலந்துரையாடலை ஆரம்பிப்பதற்கு முன்பாக சுதந்திர கட்சியில் உள்ள உலக விவகாரங்கள் தொடர்பில் சற்று பேசலாம் என்று நினைக்கிறேன். அதாவது சுதந்திர கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பது இலங்கையில் இருக்கும் பழமையான ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கட்சி. அப்படி இருக்கையில் கட்சிக்குள் நீயா நானா என்ற ஒரு போட்டி நிலை உருவாகி இருக்கிறது. உண்மை நிலை என்ன? கட்சிக்குள் என்ன நடக்கிறது? நீங்கள் சொன்னதை போல் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கட்சி இன்றைக்கு இந்த கட்சிக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. பல ஜனாதிபதி, பல பிரதமர்களை, பல அரசை உருவாக்கின கட்சி. அப்போ அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி இயந்திரம் பின்னால் இருக்குது. பல தலைவர்கள் அதுக்குள்ளே இருக்கணும். அப்போ ஒவ்வொரு தெரிந்தானே உங்களுக்கு கட்சியுடைய தலைமை மாறுவதற்கான காலம் வரும்போது அதற்கான போட்டிகள் இருப்பது சாதாரணமானது. ஆனால் இன்றைக்கு அதையும் தாண்டி இந்த கட்சியை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்துறதுக்கு நான் நம்புகிறேன். இதுக்கு பின்னால் பலவருடைய நோக்கங்கள் இருக்குதா தான் நான் பார்க்குறேன். ஏனென்றால் இன்றைக்கி நீங்கள் சொன்னதை போல் இந்த கட்சியுடைய முக்கியத்துவத்தை அறிந்தவர்கள் இன்றைக்கி இந்த கட்சியூடாக வேட்பாளர்கள் புதுவதாக வரக்கூடுமாயினால் இதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சவால்களாக இருக்குமோன்ற அச்சத்தில் கூட இப்படியான ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தால் சுதந்திர கட்சியை செயலிழக்க முடியும் என்ற பட்சத்தில் இதை நடத்தி இருக்கலாம்ன்றது தான் என்னுடைய நோக்கம். யார் அந்த உள்நோக்கத்தில் கட்சிக்குள் விளையாடுபவர்கள்? யாராகவும் இருக்கலாம் தானே. யாருக்கு யார் கட்சி, இந்த கட்சியூடாக வரக்கூடியவர்கள், இந்த கட்சி ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்று நினைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அதை செய்திருக்கக்கூடும். நீண்ட காலமாக, அதாவது நான் நினைக்கிறேன் 2015-10களின் பிறகு நீண்ட காலமாக கட்சியின் முக்கியத்துவ பதவிகளை வகித்து வருபவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. அவர் எவ்வாறு கட்சிக்குள் இவ்வாறான பிரச்சனைகளை உருவாக்கி அதனை பார்த்து கொண்டிருக்கிறார்? என்னண்டு உள்ளூர் சுதந்திர கட்சிக்குள் கட்சி தலைமை பதவியையும் வகித்து கட்சிக்கும், அதாவது யாப்புக்கு முரணான இத்தனை செயற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்க நிலையில் இல்லை, அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? யாப்புக்கு முரணான நீதிமன்றத்தில் கூட நீதிமன்றத்தில் வந்திருக்கிறது தடை உத்தரவு. தடை உத்தரவு இப்போ இன்றைக்கு நான் இந்த ஷோ நீங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்ஸுக்கு போனால் தடை உத்தரவு தந்துட்டு தான் அதை பற்றி விவாதிப்பினம் அது கொடுக்கலாமா வேண்டாமாண்டு. அப்படியான ஒரு தடை உத்தரவு தான் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர நீதிமன்றத்தால் நீதி கொடுக்கப்படவில்லை இன்னும். அதாவது இன்னும் கடைசியான ஒரு தீர்ப்பு கொடுக்கவில்லை. இப்போ தீர்ப்பு கொடுக்கப்படாமல் நீங்கள் என்ன தீர்மானிப்பீங்கள் இந்த இடத்துல? சரியாக உங்கள் பார்வையில் கூறுங்கள். இப்போது கட்சிக்குள் 2 பிரிவுகள் இருக்கு. ஒன்று மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தலைமையிலான ஒரு குழு, மறுபுறம் நமது அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தலைமையிலான ஒரு குழு. இந்த குழுக்களில் உண்மையில் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? கட்சிக்குள் உள்ள உறுப்பினர்கள் நீங்களும் ஒருவர். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? இந்த கட்சியில் யாருக்கு அதிக அதிகாரம் இருக்கிறது? யாருடைய கட்சி இது? இல்லை, இன்றைக்கு இந்த கட்சிக்கு அதிகாரம் இருக்கு, யாருக்கு இருக்குன்றதை தாண்டி இருவருக்குமே உறுத்திருக்கு. அந்த கட்சி இரு தரப்பினருக்குமே உறுத்திருக்கு. ஏனென்றால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய தலைவராக இருந்தவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள். அவர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தலைவர். தேர்தல் ஆணைக்குழு அங்கீகரிச்சிருக்கிறது, கடந்த கால ஊடகங்கள் அங்கீகரிச்சிருக்குது, அங்கே இருக்கிற அந்த பொதுக்குழு அங்கீகரிச்சிருக்கிறது. அதனால் அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போன்று கௌரவ அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா அவர்களுடைய குழுவும் இன்றைக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய அடுத்த கட்ட தலைமைத்துவத்தில் இருந்தவர்கள் தான். அப்போ இன்றைக்கு இருவருமே இந்த கட்சிக்கு உறுத்தானவர்கள். ஆனால் அதை 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 இந்த தலைமைத்துவத்தை பெறுவதற்கான ஒரு அணுகுமுறை இருக்குது தானே. இந்த அணுகுமுறை இன்றைக்கு நீதிமன்றத்தில் போனது தான் மிக கவலைக்குரிய விடயமாக இருக்கிறதே தவிர இன்றைக்கு அனைவருமே உறுத்தானவர்கள் தான் இன்றைக்கு போட்டிடுறார்கள். இதில் யாருமே உறுத்தானவர்கள் அல்ல என்று சொல்றதுக்கு சொல்ல முடியாது. ஆனால் கட்சி விவகாரங்களில் உங்களின் தலையீடுகள் சற்று குறைவாக இருப்பது போன்று. இல்லை, நான் கட்சியோடு இருக்கிறேன். நான் இந்த குழுன்றதும் தாண்டி நான் கட்சியோடு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இதில் போட்டி போடுறவர்கள் தலைவர்கள் அனைவருமே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் 2020 போட்டியிடல. அவர்கள் போய் போட்டியிட்டது மொட்டு சின்னத்தில் இருந்து. நான் ஒருவர் மட்டும்தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் சுதந்திர கட்சி சின்னத்தில் கை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அந்த அடிப்படையில் நான் கட்சியுடன் இருக்கிறேன்.
நான் பல தடவையில் சொல்லியிருக்கேன், நான் மக்களுடன் இருக்கிறேன். குறிப்பாக யாழ் மாவட்ட கிளிநொச்சி மாவட்ட மக்களின் பிரதிநிதியாக தான் சுதந்திர கட்சியில் இருக்கனே ஒழிய சுதந்திர கட்சியின் பிரதிநிதி அவர்கள் மத்தியில் இருக்கையில் நான் தொடங்கிய காலம் தொட்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருப்பதனால நான் கட்சியுடனே பயணிக்கிறேன். தலைமைத்துவத்துக்கான போட்டியில் யார் வருவினமோ இல்லையோ அது நீதிமன்றத்தின் இடையிலே போய் இருக்குது, நீதிமன்றம் அதை சொல்லுற நேரம் அதை பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் நான் கட்சியில் பயணித்து கொண்டு தான் இருக்கேன். இந்த வருடத்தில் வந்து ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற போவதாக அரசாங்கம் அறிவிக்கிறது. இந்நிலையில் சுதந்திர கட்சிக்குள் இருக்கிற முரண்பாடுகள் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலைமைக்கு எப்போது தீர்வு கிடைக்கும்? தேர்தல் வரும்போது சரியான ஒரு நிலைக்கு கட்சி வந்து விடுமா? இல்லை, அதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். அதாவது இன்றைக்கு கட்சியுடைய ஆதரவாளர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு பொதுமக்களாக இருக்கட்டும், இது நடந்து கொண்டிருப்பதை முழுமையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு அவர்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பும், அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு வாக்களிக்க போகிறோமோ, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய வேட்பாளருக்கு வாக்களிக்க போகிறோமோன்ற தாண்டி இன்றைக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறதுன்றதை மக்கள் உணர்கிறார்கள். நான் நம்புகிறேன், எல்லாம் நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த அடிப்படையில் நான் நம்புகிறேன் அதற்கு முதல் இதற்கான ஒரு சுமூகமான சூழ்நிலை பெறுவதற்கான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நிச்சயமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய பங்களிப்பு வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக இருக்கும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு தெற்கில் மாத்திரமல்ல வடக்கில் கூட ஒரு மக்களிடம் முக்கிய இடம் இருக்கிறது. அப்படி இருக்கையில் ஒருவேளை ஜனாதிபதி தேர்தலோ அல்லது பாராளுமன்ற தேர்தலோ இந்த வருடத்தில் நடந்தால் வளமை போன்று கடந்த காலங்களை போன்று கட்சியின் உறுதிப்பாட்டை வடக்கில் கட்டியெழுப்பக்கூடியதாக இருக்குமா? இல்லை, அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய இதை தாண்டி நான் உங்களுக்கு எப்பயுமே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல் கூட சொன்னேன், நான் என்னுடைய மக்களை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை நான் என்னுடைய பிரதேசத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. ஏனென்றால் கட்சிக்கு அப்பாற்பட்டு எங்களுடைய மக்களுடைய தேவை அதிகமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நிச்சயமாக நான் அடுத்த தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக நான் நம்புகின்ற கொள்கை, நான் நம்புகின்ற என்னுடைய மக்களுக்கான ஒரு கனவை நோக்கி நிச்சயமாக அந்த தேர்தலில் எங்களுடைய அழுத்தங்களோ எங்களுடைய பலத்தை நாங்கள் பிரயோகிக்கத்தான் நிச்சயமாக செய்வோம். இந்த பிரச்சனைகள்லாம் இவ்வாறு இருக்க, அதாவது நாளை 8ஆம் தேதி அம்பாந்தோட்டையில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தலைமையில் ஒரு புதிய கூட்டணியை கட்டளிப்ப போறதாக அறிவிப்பு வந்திருக்கிறது. அதற்கான பேரணியும் நடத்த போகிறார்கள். உங்களுக்கு அது தொடர்பில் அழைப்பு வந்திருக்கிறது? நிச்சயமாக அழைப்பு வரும். என்றால் இவர்கள் எல்லாருமே எங்களுடைய கட்சியை சம்பந்தப்பட்டவர்கள் தானே. நிச்சயமாக அழைப்பு வந்தது. ஆனால் என்னால் போகக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலை என்றால் யாழ் மாவட்டத்தில் அது சார்ந்த இப்போ பாராளுமன்றம் இல்லாத கிழமை என்ற அடிப்படையில் அங்கு அது சார்ந்த கூட்டங்கள் நான் ஏற்படுத்தி விட்டேன். அதனால் நான் அந்த கூட்டத்துக்கு போக வேண்டியதனால இந்த நிகழ்ச்சிக்கு போக முடியாது என்பதை நான் இந்த கூட்டணி தொடர்பில் உங்கள் நிலைப்பாடு என்ன? பலமான ஒரு கூட்டணியாக கட்டி எழும்புமா? சவாலை முகம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கூட்டணிக்கு இருக்குமா? அது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு சுதந்திர கட்சி முதல் ஒரு தலைமைத்துவத்துக்கான இந்த பிரச்சனையை சரி செய்து கொண்டு இன்றைக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒன்றுபடுமானால் நிச்சயமாக எந்த கூட்டணியில் அது பங்கு பெற்றாலும் நிச்சயமாக அது வலுவான கூட்டணியாக அமையும். சுதந்திர கட்சியின் சார்பில் ஒரு தனி வேட்பாளரை களமிறக்கும் ஒரு எண்ணம் கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் இருக்கிறதா தற்போதைய நிலைமையில்? அதாவது நீங்கள் சொன்னதை போல் நீங்கள் கூட கேள்விகளிலே பதில் இருக்குன்னு நினைக்கிறேன். இது முக்கியத்துவமான கட்சி, பழைய வரலாறு கொண்ட கட்சின்றேக்க அங்கே இருக்கிற ஆதரவாளர்களாக இருக்கட்டும், உறுப்பினர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு வாக்காளர்களாக இருக்கட்டும், எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து ஒரு வேட்பாளரோ ஒரு வேட்பாளரை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சாத்தியப்பாடு இருக்கின்றதான் அவர்கள் நம்புகிறார்கள். அதே மாதிரி இப்போ சுதந்திர கட்சியின் நிலைமை இவ்வாறு இருக்க, இந்நிலையில் அரசாங்கம் தேர்தல் சம்பந்தமாக இருந்திருந்து விட்டு ஒவ்வொரு அறிவிப்புகளை விடுத்து வருகிறது. தேர்தலை நடத்தப் போவதாக ஒரு புறம் அறிவிக்கிறார்கள், மறுபுறம் இல்லை சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தணும், அதாவது இன்னும் இந்த அரசாங்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் இருக்கிறது. இதனை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இன்றைக்கு பல பேச்சுகள் இருக்கிறது. ஆனால் அரசியல் அமைப்பின் அடிப்படையில் ஒரு தேர்தல் வச்சே ஆகணும். ஜனாதிபதி தேர்தல், அதாவது குறிப்பாக வருகின்ற அக்டோபர் மாதத்துக்கு முதல் ஒரு புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு பல பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு, கால நீடிப்பை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முதல் பாராளுமன்ற தேர்தலை கொண்டு வரதை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் அரசியல் அமைப்பின் அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நிச்சயம் வர வைக்க வேண்டும். அதுவும் புதிய ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டே ஆக வேண்டும். ஆனாலும் கடந்த ஒரு வருடத்துக்கு முதல்
ஒரு உள்ளூராட்சி தேர்தல் வைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அரசியலமைப்பின்படி. அதுவும் பின்போடப்பட்டதன் அடிப்படையில் தற்போது என்ன நடக்கும் என்று யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இவ்வாறு இருக்க வந்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடுத்த தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்க போவதாக ஒரு அறிவிப்பும் இருக்கிறது. மறுபுறம் அதே கட்சியை சேர்ந்த அந்த கட்சியின் செயலாளர் அறிவிக்கிறார் பாலித்த பண்டார ரங்கே பண்டார கூறுகிறார், இல்லை இந்த தேர்தலை இன்னும் 2 வருடத்துக்கு ஒத்தி வைக்க வேண்டும், அதற்காக சர்வசன வாக்கெடுப்பை நடத்தவும் வேண்டும் என்று. ஒரே கட்சிக்குள் இவ்வாறு 2 நிலைப்பாடுகள் இருக்கின்றன. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் ஒரு அரசியல் பிரமுகராக? அதாவது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி அவர்களுடைய கட்சிக்காரர்கிட்ட. நான் அவர்களுடைய கட்சிக்காரர் அல்ல. இல்லை, அது ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு. இல்லை, நான் இது முதலே சொன்னது போல தெளிவில்லாத தன்மை. இப்போ நான் சொல்றேனே, ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா அடுத்த தேர்தல் என்ன வரப்போகுதுன்னு கூட தெரியாத அளவுக்கு நாங்கள் இருக்கிறதுக்கு காரணம் இப்படியான ஒரு குழப்ப சூழ்நிலை. இன்றைக்கு யாருக்குமே அடுத்த தேர்தல் என்ன வரப்போகிறதுன்றது தெரியாத சூழ்நிலை இருக்கு. என்றால் இன்றைக்கு இதுவரை காலமும் நாங்கள் அரசியலமைப்பின் படி எந்த தேர்தல் எப்போ வர வேணும் என்று கால எல்லைகள் இருக்குது, அந்த தேர்தலை சந்தித்து கொண்டு நாங்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் நீண்ட காலமாக அது மாகாண தேர்தல் இன்னும் வைக்கவில்லை. அதை தாண்டி இப்போ உள்ளூராட்சி தேர்தலும் பிற்போடப்பட்டு விட்டது. அடுத்ததாக இருக்கிறது பாராளுமன்ற தேர்தலும் ஜனாதிபதி தேர்தலும். இப்போ அதுக்கு என்ன நடக்க போகுதுன்றது தான் இந்த கேள்வி. அப்போ இது இந்த 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 போக்கு ஜனநாயகத்துக்கு எதிரான போக்குன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்களே கூறுகிறீர்கள் ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு நிலைத்தன்மை இல்லை நமது நாட்டில். அவ்வாறு இருக்கையில் இந்த வருடத்தில் தேர்தல் ஒன்று இடம்பெறும் என்று எதிர்பார்க்க முடியுமா? இல்லை, நீங்கள் என்னுடைய வார்த்தையிலேருந்து புள்ளியா எடுத்துட்டீங்க. ஜனநாயக தன்மையான போக்கில் போயிலேன்னு தான் சொன்னேன் இல்லையா? இந்த நாட்டில் ஜனநாயகம் இல்லைன்னு நான் சொல்லவில்லை. நீங்கள் பிள்ளையான வார்த்தைகளை போடக்கூடாது. அதை நீங்கள் சொல்கிறத போல் என்ன கட்டினீங்க? அதாவது தேர்தலை நடத்தப் போவதாக அறிவிக்கிறார்கள். தேர்தல் ஒன்று இந்த வருடத்தில் நடைபெறுவது சாத்தியமா? இல்லை, அதைத்தான் நான் சொன்னேன். முதல்ல இருந்து ஒரே கேள்விக்கு தான் நீங்கள் திருப்பி வேறு விதமாக கேட்குறீங்க. இது என்னுடைய கையில் இல்லை. நாங்கள் நம்புகிறோம் ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு தேர்தல் வச்சாகணும். இரண்டாவது, இருக்கின்ற அரசியலமைப்பின் படியும் ஒரு தேர்தல் வச்சாகணும். அப்போ இரண்டிலிருந்தும் நான் நினைக்கின்றேன் பொறுப்புள்ள தலைமைகள் நிச்சயமாக அதிலிருந்து மீள முடியாது. ஆகவே நான் நம்புகின்றேன் எங்களுடைய மக்களும் இன்றைக்கு 2022 நடந்த பொருளாதார நெருக்கடிக்கு பின் மக்களுடைய ஒரு பேரெழுச்சி ஏற்பட்டது. அந்த பேரெழுச்சிக்கு பின்பு மக்களும் சூதானமாக இருக்கிறார்கள், அவதானமாக இருக்கிறார்கள். ஆகவே நான் நம்புகின்றேன் மக்களின் பிரதிநிதிகளாக இருந்து கொண்டு ஜனநாயகத்தை பிற்போட முடியாது, தேர்தலையும் பிற்போட முடியாது. தேர்தல் என்ற பேச்சு வந்துவிட்டாலே தமிழ் அரசியல் நிலவரங்களில் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு என்ற ஒரு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்துவிடும். இந்த நிலைமையில் ஒருவேளை இந்த தேர்தலிலும் அவ்வாறான பேச்சுக்கள் ஆரம்பித்தால் தற்போதுள்ள நிலைமையில் எவ்வாறான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட வேண்டும்? அதாவது தமிழ் பிரதிநிதிகளாக அல்லது தமிழ் கட்சிகளாக தமிழ் மக்கள் சார்பில் எவ்வாறான கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் அரசியல் தீர்வு குறித்து? நிச்சயமாக எவ்வாறான கோரிக்கைகள் என்பது நாங்கள் சொல்ல தேவையில்லைண்டா, கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்களாக ஒரே கோரிக்கையை தான் தொடர்ச்சியாக மாறி வச்சு கொண்டு வரோம். ஆனால் அந்த கோரிக்கையை இந்த முறை ப்ராக்டிக்கல் விதத்தில், அதாவது எது சாத்தியப்படும் என்ற அடிப்படையில் ஒரு ஆக்ஷன் பிளான், ஒரு ரோட் மேப் ஒன்று தான் இந்த முறை தேவைப்படுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு கட்சியுடன் ஏதோ ஒரு தலைவருடன் போய் பேசுகிறார்கள். இவர்கள் பேசுகின்றவர்கள் சில வேளை தோத்து விடுகிறார்கள், சில வேளை வென்ற பின்றும் அதை சாத்தியப்படுத்துவதற்கு வாய்ப்பு அமையதில்லை. ஆகவே நான் நம்புகின்றேன் இந்த முறை பேசக்கூடியவர்கள் அனைவருடனும் வெறுமனே பேச வேண்டிய நிபந்தனைகளை தாண்டி அதை நடைமுறை சாத்தியமாக்குவதற்கான ஒரு ஆக்ஷன் பிளான், ஒரு ரோட் மேப், அது எப்போ எந்த காலகட்டத்தில் எது நடக்க போகிறதுன்றதை மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்கணும். இன்றைக்கு நாங்கள் கதைச்சிட்டு வந்துட்டோம், எல்லாம் நடக்கும்னு சொல்லி ஏமாத்திய காலம் முடிஞ்சுது. தீபாவளிக்கு வரும், பொங்கலுக்கு வரும்ன்றது எல்லாத்தையும் நம்பி நாங்கள் எங்களுடைய நிலையில் நாங்கள் உண்மையாகவே அந்த நம்பிக்கையில் அந்த நிலைமையில் இருக்கிறோம். அதை தாண்டி இந்த முறை எது எப்போ சாத்தியமாகும்ன்றது வெளிப்படையாக மக்களுக்கு அதுக்கான ஒரு ரோட் மேப்பை காட்டினாத்தான் நான் நம்புகிறேன் இது மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வாக இருக்கு.
சரி, நீங்கள் கூறுகிறீர்கள் தமிழ் அரசியல் தீர்வுகள் குறித்து ஒரு சரியான திட்டம் ஒன்று வேண்டும், திட்டக்கோவை ஒன்று வேண்டும். அந்த கோவை வந்து எவ்வாறு அமைய வேண்டும்? அதாவது கடந்த காலத்தை உள்ள கோரிக்கைகளை சார்ந்து தற்போதுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைய வேண்டும். இல்லை, அதை தான் சொன்னேன்டா. தீர்வு என்று சொல்லும் போது முழுமையான எங்களுடைய அரசியலமைப்பு மாற்றம், அதிகார பகிர்வு, அது அனைத்தும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த ரோட் மேப் என்று நான் சொல்லும் போது எது குறுகிய கால திட்டம், எது நீண்ட கால திட்டம், எது நடுவளவில் தீர்க்கக்கூடிய விஷயம் என்று சொல்லி ஒரு ஒர்க் பிளான், ஒரு ரோட் மேப் ஒன்று இருந்தால்தான் இந்த வேலை திட்டங்களை செய்ய முடியும். அதாவது குறிப்பாக இந்த 13வது திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்துவதற்காக ஜனாதிபதி ஒரு வேலை திட்டத்தை முன்வைத்தார். இன்றைக்கு அதில் வந்து நீண்ட காலமாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற பிரச்சனையாக இந்த காணி பிரச்சனை, பாதுகாப்பு வேலையத்துக்குள்ளே இருக்க காணி பிரச்சனை, அது மக்களுடைய காணி, அது மக்களை போய் சேர வேண்டும். அதே நேரம் இன்றைக்கு அரசியல் கைதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் கடைசியாக கொஞ்சம் பேர் இருக்கிறோம், அவர்களுடைய விடுதலை. அதையும் தாண்டி இன்றைக்கு வன விழாக்கா, தொல்பொருள் என்று சொல்லி எங்களுடைய காணி அபகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதை முழுமையாக நிப்பாட்ட வேண்டும். இன்றைக்கு அதை போன்று பல வேலைத்திருக்கு. இன்றைக்கு அதிகார பகிர்வு என்று பேசும்போது மாகாணமும் மத்தியும் ஒரே விடயத்தை ஹேண்டில் பண்ணி கொண்டிருக்க அதுக்கான பணச்செலவும் அதிகம், அதே நேரம் தலையிடும் அதிகம். அப்போ அதிகார பகிர்வு என்று சொல்லும்போது சில விடயங்களை நாங்கள் மாகாணத்துக்கான அதிகாரத்தை கொடுக்க வேணும். அப்போ அந்த வேலை திட்டம் தான் ஜனாதிபதி கொடுத்த அறிக்கையில் இருக்கிறது. அப்போ குறைஞ்சபட்சம் அதையாவது நாங்கள் முதல் நாளில் அமல்படுத்தணும். 2வது கட்டத்தை நாங்கள் நிச்சயமாக வேண்டாம்னு சொல்லல, அதையும் அமல்படுத்தணும். அதிக எங்களுடைய அரசியலமைப்பில் மாற்றம் நிச்சயமாக கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு முழுமையான அதிகார பகிர்வு வேண்டும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நாங்கள் அது கிடைச்சாதான் மிச்சமெல்லாம் செய்வோம் என்று சொல்லி கொண்டிருந்து நாங்கள் வீணாக்கிய காலங்கள் அதிகம். அதுக்கிடையில் வந்த பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பு. இன்றைக்கு எங்களுடைய பிரதேசத்தில் சனத்தொகை பாரியளவு குறைஞ்சு கொண்டு போகிறது. இன்றைக்கு எங்களுடைய இளம் தலைமுறை எங்களுடைய மாவட்டத்தை விட்டு விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாங்கள் இன்றைக்கு கிடைக்க போதுன்னு சொல்லி கொண்டிருக்கிற இந்த தீர்வு ஒரு கட்சி, ஒரு ஜனாதிபதி ஒரு காலத்தில் கிடைக்கும்னு வைங்க, கிடைச்ச அப்புறம் யாரை வச்சு நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தை நாங்கள் கட்டி எழுப்ப போகிறோம்? இன்றைக்கு எங்களுடைய இளம் தலைமுறை எங்களுடைய நாட்டை விட்டு போய் கொண்டிருக்குது. பாரியளவில் இன்றைக்கு இலங்கையில் போகின்ற தொகையை விட வடகிழக்கிலேருந்து போகின்ற தொகை அதிகமாக இருக்கிறது. பின்ன எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொகை குறைஞ்சு கொண்டிருக்கிறது, எங்களுடைய கல்வி வீதம் குறைஞ்சு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பொருளாதார ரீதியாக எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கிற 8 மாவட்டங்களும் இன்றைக்கு இலங்கையில் உள்ள முதல் 10 மாவட்டங்களில் இருக்கிறது. அப்போ இப்படியான சூழ்நிலையில் வெறுமனே நாங்கள் இது கிடைச்சா தான் நாங்கள் பேசுவோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறதை தாண்டி இன்றைக்கு நடைமுறை சாத்தியமாக எதை மக்களுக்கு கொடுக்க போகிறோம்ன்றதில் நாங்கள் வெளிப்படையாக மக்களுக்கு இதை காட்டாவிட்டால் நாங்கள் நேர்மையற்ற தனத்தில் மக்களுடைய பிரச்சனையை முன்னுக்கு வைக்காமல் நாங்கள் வெறுமனே அரசியல் எங்களுடைய இருப்பை பற்றி யோசிக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இப்போ அதிகார பகிர்வு விடயம் சம்பந்தமாக பேசினீர்கள். அதிகார பகிர்வு சம்பந்தமாக ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலில் கூட போலீஸ் அதிகாரம் குறித்து மிக முக்கியமாக பேச்சுக்கள் முன்வைக்கப்பட்டன. அதன் பின்னர் இந்த போலீஸ் அதிகாரம் குறித்து சிங்கள, அதாவது பெரும்பான்மை கட்சிகள் மத்தியில் பெரும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அவர் போலீஸ் அதிகாரத்தை கொடுத்து விட்டால் நாடு பிளவடைந்து விடும். இதில் ஒரு விடயத்தை பார்க்கணும், 2 விடயம். இதில் காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம் தான் 13ல் முழுமையாக அமல்படுத்தப்படாத விஷயம். அப்போ இந்த காணி விடயம் சார்ந்து ஒரு இணக்கப்பாடு ஒன்று கிடைத்து விட்டது, அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டது. அதாவது காணி அதிகாரத்தை கொடுக்க முடியும் என்று, அதை ஒரு காணி ஆணைக்குழு ஊடாக. அதே நேரம் போலீஸ் அதிகாரத்துக்கும் போலீஸ் ஆணைக்குழு ஒன்றை பிறப்பிக்க முடியும், அதன் ஊடாக செய்ய முடியும். ஆனால் அதில் இருக்கின்ற அவதானமாக இருக்க வேண்டிய விடயம் ஒன்று இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு இலங்கையில் உள்ள போலீஸை பற்றி அனைவருக்கும் ஒரு விடயம், அறிந்த ஒரு விடயம். அது ஓரளவுக்கு அரசியல் மயப்படுத்தப்பட்ட போலீஸாக இருக்கிறது. இது இலங்கையில் மட்டுமில்லை குற்றச்சாட்டு, இன்றைக்கு தெற்காசியாவில் உள்ள நாடுகள் அனைத்துக்கும் இந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. அப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இலங்கையில் ஒரு போலீஸ் மினிஸ்டரை வச்சுக்கொண்டு இந்த பாடுண்டா, இன்றைக்கு 9 மாகாணம் இருக்குது இலங்கையில், 9 போலீஸ் மினிஸ்டர், 9 சீஃப் மினிஸ்டர் இருப்பினம்டா, இன்றைக்கு 9 விதமாக போலீஸ் வேலை செய்ய போகுது என்றால் இன்றைக்கு மிகப்பெரிய சிக்கல் சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அப்படியான ஒரு சூழ்நிலையை நாங்கள் எப்படி தவிக்க போகிறோம்ன்றதையும் இதில் பேச வேண்டியது இருக்கின்ற அடிப்படையில் நான் நம்புகிறேன், முழுமையாக அவர்கள் அதற்கு எதிரானவர்கள் என்றதை தாண்டி இந்த
கேள்விகளுக்கு நாங்கள் பதில் தேட வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப இந்த பதில்களை கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதையும் சாத்தியமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ நீங்கள் கூறுவது போது தற்போது அதாவது ஒரு தேசிய போலீஸ் திணைக்களமாக இயங்கும் போதே அரசியல் மயம் இருக்கிறது என்று கூறுகிறீர்கள். அப்படி இருக்கிறீர்கள் அவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டு தான் மாகாண அடிப்படையில் போலீஸ் அதிகாரங்களை கொடுத்துவிட்டால் அங்குள்ள அரசியல் தலைவர்களின் அரசியல் மயமாகிவிடும் அப்படி என்ற ஒரு நிலைப்பாடும். அப்ப நல்ல பண்றீங்களா? அதாவது இன்றைக்கு அரசியல் மயம் ஆகிறதே தவறான விஷயம்னு நான் சொல்றேன். ஏன் இன்றைக்கு ஒரு ஒரு அரசியல்வாதிக்கு பின்னால போலீஸ் இருக்கக்கூடாது. போலீஸ்ன்றது சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியவர்கள். இன்றைக்கு அப்ப 9 அரசியல்வாதிக்கு பின்னால 9 மாகாணத்துல அந்த அரசியல்வாதிகளை காப்பாத்துறதா போலீஸ் என்ற வேலை? இல்லை, நான் கூறுகிறேன் அவர்களின் நிலைப்பாடு. இப்போ நீங்கள் கூறுவது போன்று இப்போ அரசியலில் ஒரு தலையீடு போலீஸின் மீது இருக்கிறது என்று கூறுகிறீர்கள் தானே. ஒருவேளை மாகாண சபை 13வது திருத்தத்தின் கீழ் இருக்கிற போலீஸ் அதிகாரத்தை ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் பிரித்து கொடுத்து விட்டால் அது ஒரு மாகாண கட்டுக்கோப்புக்குள் வந்துவிடும். அப்படி வந்துவிட்டால் அங்குள்ள அரசியல்வாதிகளின் கட்டுப்பாட்டுக்குள் ஒவ்வொரு போலீஸ் திணைக்களங்களும். இப்போ நான் உங்களுக்கு சொன்னதுல தெளிவில்லை நினைக்கிறேன். அதாவது இது ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம் நான் சொன்னது. அதற்கான தீர்வையும் பெற்று நாங்கள் அந்த போலீஸ் அதிகாரத்தை வேண்டாம்னு நான் சொல்லவில்லை. அதற்கான தீர்வு எடுக்க வேண்டும். இப்படியாக நடக்காமல் இருப்பதற்கான வழிவகைகளை பேச வேண்டும். பேசாமல் நாங்கள் எடுத்து போட்டு செய்வோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் மறுபடியும் இன்னும் ஒரு தமிழ்நாடோ இன்னும் ஒரு இப்ப உங்களுக்கு தெரியும் இந்தியாவை உதாரணத்துக்கு எடுக்க முடியும். இந்தியாவில் ஒவ்வொரு போலீஸ் ஒவ்வொரு மாகாணத்துக்கு இருக்குது. ஆனால் அந்த ஒவ்வொரு போலீஸும் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர் அந்த 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 ஸ்டேட் அரசாங்கத்தை தான் பேக் பண்ணும். ஸ்டேட் அரசாங்கத்தினுடைய அரசியல்வாதிகள். அதுக்கப்புறம் சென்ட்ரல் போலீஸ் வந்து வேறையா இருக்கும். இப்போ அந்த அந்த விதிமுறைகள் எப்படி எங்கள்ட நாட்டில் ஃபங்க்ஷன் பண்ணும்ன்றதை நாங்கள் பேசித்தான் அதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். அதே போன்று தமிழ் அரசியல் தீர்வு என்பதை தமிழ் இளைஞர்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நீங்கள் இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய மக்கள் பிரதிநிதி. தமிழ் இளைஞர்களின் பார்வை எவ்வாறு இருக்கிறது இந்த அரசியல் தீர்வு குறித்து? இல்லை, அரசியல் தீர்வு என்பது ஒரு வழியே தவிர இன்றைக்கு எங்களோட பிரச்சனை என்பது வேற. இன்றைக்கு எங்களோட பிரச்சனை என்பது எங்களுக்கான வாய்ப்புகள் இல்லை, எங்களுக்கு சம உரிமை இல்லை, எங்களுக்கான அதிகாரம் இல்லை என்பதுதான் எங்களுக்கான குற்றச்சாட்டு. இன்றைக்கு நாங்கள் 2ஆம் தர மக்களாக இங்கு பார்க்கப்படுகிறோம்ன்றதுதான் உண்மையான அப்பட்டமான உண்மை. அப்ப இப்படியான ஒரு சூழ்நிலை அதை இளைஞர்கள் பார்க்கிறார்கள், உணர்கிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய மாவட்டத்தில் மாகாணத்தில் கிடைக்கின்ற வாய்ப்புகளை தாண்டி அவர்களுக்கு கல்வியாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளாக இருக்கட்டும் குறைவாகவே காணப்படுகிறது மற்ற மாகாணங்கள் மற்ற மாவட்டங்களோடு ஒப்பிட்ட போதில்லை. அப்போ அது அவர்கள் காணுகின்ற விடயம். இன்றைக்கு அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இன்றைக்கு நான் சொன்ன விடயங்கள் இன்றைக்கு சம உரிமை 2ஆம் தர மக்களாக நாங்கள் பார்க்கப்படுகிறோம், எங்களுக்கான முன்னேற்றத்துக்கான பாதை, எங்களுக்கான உரிமையை அடைவதற்கு எங்களுடைய இளைஞர்கள் பார்க்கிறார்கள். அவர்களுக்கான பொருளாதாரத்தை தாங்கள் முன்னேற்ற வேணும் உண்டு. அப்போ அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க வேணும். இன்றைக்கு யுத்தம் நடந்த காலகட்டத்தில் எங்களுடைய பிரதேசங்களில் இந்த ஒரு அபிவிருத்தியும் நடக்கவில்லை. அப்போ அந்த அபிவிருத்தி இடைவெளி ஒன்று மற்ற மாவட்டங்கள் மாகாணங்களோடு இருக்கிறது. இன்றைக்கு அதனால தான் இன்றைக்கு எங்களுடைய பிரதேசத்தில் இந்த இளைஞர்கள் இடம்பெயர்ந்து தென் பகுதிக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ போவதற்கான காரணமாக அமைவது. அப்போ நாங்கள் முதல் எங்களுடைய இருப்பை உறுதி செய்து கொண்டுதான் இன்றைக்கு தொடர்ச்சியாக போராட்டத்தை எடுக்க வேணும். போராட்டமும் இன்றைக்கு நாங்கள் வலுவான இடத்தில் இருந்து இந்த பேச்சுவார்த்தையை செய்ய வேண்டும், நெகோஷியேட் பண்ணணும் என்றால் இன்றைக்கு நாங்கள் வலுவான இடத்துக்கு வரணும் என்றால் இன்றைக்கு கல்வி ஊடாக நாங்கள் சிறந்து விளங்குவது ஊடாக மட்டுமே தான் இன்றைக்கு எங்களுடைய பிரதேசத்தில் மிகப்பெரிய ஒரு எண்ணெய் வளமோ அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்டாக மாறுறதுக்கான வளமோ அல்லது மிகப்பெரிய ஒரு அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரிக்டாக வாரன்னு சொல்லிக்க பாரிய அளவில் நிலங்கள் இருக்குது, உலகத்துக்கே விவசாயம் செய்து போகிறதுக்கு அப்படியான ஒரு இது இல்லை. அப்போ இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற வளம் எங்களுடைய எதிர்கால சந்ததியினர், அந்த இளம் சந்ததியினர் அவர்களுக்கான திறமைகளையும் கல்வியையும் வளர்த்து கொண்டு அவர்களுடைய பொருளாதாரத்தன்மையை ஸ்திரப்படுத்தி கொண்டு இன்றைக்கு நேரடியாக பேச்சுவார்த்தை ஊடாக எங்களுக்கான உரிமைகளையும் வாய்ப்புகளையும் பெற்றுக்கொண்டு செல்வதற்கு தயாராக இருக்கிறார்களா தான் நான் பார்க்குறேன். வளங்கள் பற்றி பேசவும் எனக்கு ஒரு நினைவில் வந்த விடயம், நேற்று கூட மின்சார சபை மறுசீரமைப்பு சம்பந்தமான சட்டமூலம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட்டது. இது எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? அதுவே இந்த சட்டம் மூலம் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. நாட்டை விற்கப் போகிறார்கள், மின்சார சபையை பங்கு போட போகிறார்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் என்று. நீங்கள் எவ்வாறு இதனை பார்க்கிறீர்கள்? இல்லை, ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்றால்
இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நான் என்னுடைய கட்சி கருத்தாக நான் இதை பேசவில்லை. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்றால், ஒரு விடயத்தை நான் நம்புகிறேன். இன்றைக்கு நாங்கள் இருக்கிற பொருளாதார சூழ்நிலைக்கு காரணம் இன்றைக்கு எங்களுடைய அரச நிறுவனங்கள், அதாவது வியாபாரமாக நடத்துகின்ற அரச நிறுவனங்கள் இன்றைக்கு நட்டம் ஈட்டி கொண்டிருப்பது, அது மிகப்பெரிய மக்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இருக்கிறது. இன்றைக்கு பாதுகாப்புக்காக இந்த நிறுவனங்கள் அரசாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டாலும், இன்றைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அரசு ஒரு முதலீடு செய்யும் போது இன்றைக்கு அதுக்கு லாபம் ஈட்டணும்னு கன்செப்டில் இன்றைக்கு அதில் வேலை செய்கிறவர்கள் இல்லை. இன்றைக்கு அது சம்பளத்தை வாங்கி கொண்டு அவர்களுடைய வேலையை செய்கிறார்களே ஒழிய, இது ஒரு முதலீட்டு தனியார் ஒருவர் போடுவாராக இருந்தால் இன்றைக்கு அதை லாபம் ஈட்டுவதற்கான அவர் அனைத்து வேலையும் செய்வார் என்று அவர் போட்ட காசு இது. அப்போ இன்றைக்கு ஒரு கூட்டு பொறுப்புன்றது இல்லாமல் போயிடுது. இதுவும் மக்களுடைய காசு தான். இன்றைக்கு அரசு காசுன்றது மக்களுடைய காசு. ஆனால் அதையும் தாண்டி இது கடந்த கால வரலாறுல எங்களுக்கு இன்றைக்கு இந்த ஸ்டேட் ஓன் என்டர்பிரைசஸ் என்று சொல்லுகின்ற இந்த அரச நிறுவனங்கள் கடந்த காலத்தில் எங்களுக்கு காட்டியிருக்கிறது ஒரு உண்மையான என்னென்றால், இன்றைக்கு அதில் இருக்கிற யூனியன் பிரச்சனைகளும் இன்றைக்கு அங்கே இருக்கிற நிர்வாக குறைவும் இன்றைக்கு அதை லாபம் ஈட்டுறதை தாண்டி இன்றைக்கு நஷ்டம் ஈட்டிக்கொண்டு ஒவ்வொரு வருடமும் இன்றைக்கு வெளியிலிருந்து பணத்தை அதுக்கு முதலீடு செய்து கொண்டு இந்த நிறுவனங்களை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதை மாற்ற வேண்டிய தேவை இப்போ இருக்கிற பொருளாதார நிலைமையில தேவைப்படுகிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும் சர்வதேச நாணய நிதியமும் அதை வலியுறுத்துது. அப்போ அந்த விதத்தில் நான் நினைக்கின்றேன், இன்றைக்கு சிபி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் இலங்கையில். இன்றைக்கு அதுக்குள்ளேயும் பலர் பேசுகின்றார்கள், வெளிப்படையாக சில விடயங்கள் தெரிகிறது. அதுக்குள்ளே இருக்கிற அரச உத்தியோகத்தர் மத்தியிலும் ஒரு ஒரு வியாபார மாஃபியா ஒன்று நிச்சயமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போவே அதனால் இதை நிச்சயமாக உடைத்து மக்களுக்கு வினைத்திறனாக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக மாற்ற வேணும்ன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதில் சில பங்கை நிச்சயமாக அதை தனியார் துறைக்கு கொடுக்குவது ஊடாக இன்றைக்கு கன்சியூமர், அதாவது நுகர்வோருக்கு கம்படிட்டிவான ரேட் கிடைக்கும், இன்றைக்கு சர்வீஸில் பெஸ்ட் சர்வீஸ் கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை நடைமுறைப்படுத்தும் விதத்தில் தான் சிலருக்கு மாற்று கருத்து இருக்கிறது. ஏனென்றால் இது வெளிப்படையான தன்மையுடன் இதை நடைமுறைப்படுத்தப்பட்டால் தான் இது மக்களுக்கு முழுமையாக பிரயோஜனமாக போய் சேரும் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அண்மையில் வடக்குக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வந்திருந்த போது பாராளுமன்ற உறுப்பினர் சிவி விக்னேஸ்வரன் அவர்களை சந்தித்து கலந்துரையாடல் நடத்தியிருந்தார். அதன் போது ஜனாதிபதி முன்வைத்த கருத்தொன்றை அவர் ஊடகத்தில் வேறு மாதிரியாக கூறினார் என்று நீங்கள் கூட ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பினீர்கள். அந்த கடிதம் தொடர்பில் ஜனாதிபதியிடமிருந்து ஏதாவது பதில் கிடைத்ததா? இன்னும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் நான் நினைக்கின்றேன், நான் சொல்ல வந்ததை அவர் விளங்கியிருப்பார் என்று நம்புகிறேன். ஏனென்றால் எங்களுடைய மக்களுடைய அதுவும் குறிப்பாக இளைஞர் சமுதாயத்தை ஒரு குறைவாகவோ ஒரு இழிவாகவோ பேசுவதற்கு நாட்டினுடைய ஜனாதிபதிக்கும் தகுதியல்ல. அதே நேரம் எங்களுடைய மாவட்டமே சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அப்படியான இந்த வாக்காளர்களையோ இப்படியான எங்கள் இளைஞர்களை மக்களை இழிவாக இப்படியான ஒரு குறைந்த ஒரு விதத்தில் நாங்கள் எங்களுடையவர்களை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தகுதியும் மற்றவர்கள் நான் நம்புகிறேன். நம்ம ஆரம்பத்தில் தேர்தல் சம்பந்தமாக பேசினோம். ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கினால் அது எப்படி சாத்தியமாக இருக்கும்? உங்களின் கருத்து என்ன அது தொடர்பில்? தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறங்குவது சாத்தியமா? அது எந்த அளவுக்கு? கடந்த கால வரலாறு சொல்லுகிறது, தமிழ் வேட்பாளர்கள் நாங்கள் கடந்த காலத்தில் இறக்கி அவர்களுக்கும் வாக்களித்திருக்கிறோம். ஆனால் அதனூடாக பெற்றது என்னன்றதை இன்னமும் தெளிவாக இல்லை. அந்த அதாவது தமிழ் பொது வேட்பாளர்களை இறக்கி வாக்குகளை பெற்ற பின்பு அதற்கு பிறகு வந்த விமர்சனங்களும் இது இன்னும் ஒருவருக்கு அந்த போட்டியிட்ட இன்னும் ஒருவருக்கு ஆதரவை பெற்றுக் கொடுப்பதற்காகவே நடந்த நிகழ்ச்சி நிரல் என்றதையும் பொதுமக்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலை மறுபடியும் இதே நாடகம் நடைபெறும் போது இது மறுபடியும் யாரோ ஒருவருக்கு உதவுவதற்கு மறைமுகமாக ஒரு பொது வேட்பாளர் என்பதை கொண்டு வந்து இன்றைக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகளை ஒரு செல்லா வாக்குகளாக்கி இன்றைக்கு அதை திசை திருப்பி
இன்றைக்கு ஒரு நிபந்தனையற்ற ஆதரவை ஒருவர் கொடுப்பதாக இருந்தால் அது உண்மையிலேயே மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் நினைக்கிறேன் மிகப்பெரிய மக்களுக்கான துரோகமாக தான் பார்க்குறேன். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஜனாதிபதி தேர்தல் இப்போ நாங்கள் காய்ச்சம் நிபந்தனைகள் வேலை திட்டங்கள் என்னன்றது அப்படி செய்து கழிச்சு பேசியே இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கும்போது மறைமுகமாக ஒருவருக்கு நாங்கள் உதவி செய்வோமா இருந்தால் அதுவும் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்போமா இருந்தால் நிச்சயமாக மக்களை முன்னுக்கு வைத்துக்கொண்டு இந்த டீல் நடக்கல. தங்களுடைய சுயதேவைகளுக்காகத்தான் இந்த டீல் நடந்திருக்க வேண்டுமே ஒழிய இன்றைக்கு மக்களை முன்னிறுத்தி நடக்கவில்லை என்றால். ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற நியாயப்பாடோ வாக்குவாதம் என்ன, இன்றைக்கு தமிழர்களுடைய ஒற்றுமையை காட்டணும், தமிழ் மக்களுடைய ஐக்கியத்தை காட்டணும், தமிழ் மக்களுடைய கொள்கையினுடைய ஸ்திரத்தன்மையை காட்டணும். அது எல்லாத்தையும் காட்டி நாங்கள் கடதில்லை. இன்றைக்கு ராஜதந்திரமா சாத்தியப்பாடு எது, இன்றைக்கு யார் நடைமுறை சாத்தியம் எதுன்றதை சிந்திச்சு கொண்டு நாங்கள் செயல்படணுமே ஒழிய எத்தனை நேரம் காட்டிட்டோம். மறுபடியும் இந்த காலகட்டத்தில் காட்டித்தான் இன்றைக்கு இருக்கிறது எல்லாத்தையும் வளர்ந்துட்டு இருக்கிறோம். நாங்கள் மறுபடியும் இது சும்மா காட்ட விளக்கிட்டோம்னா இன்றைக்கு அரசியல் வாழும், கட்சிகள் வாழும், அரசியலில் இருக்கிறவர்கள் வாழ்வார்கள், மக்கள் நிச்சயமாக தோற்று போவார்கள். அதாவது தமது சுய தேவைகளுக்காக தமிழ் மக்களின் வாக்குகளை பிளவுபடுத்தும் பணிகளை சூட்சமமாக செய்து வருகிறார்கள், அப்படியா கூறுகிறீர்கள்? அதாவது நான் சொல்லுறேனே, நான் சொன்னதிலிருந்து இதுதான் உங்களுக்கு விளக்கம் கிடைச்சது என்றால் அது சரியாகத்தான் இருக்க வேண்டும். உங்களுடைய விளக்கம் ஒரு தெளிவுபடுத்தலுக்காக கேட்டுக்கொண்டேன். அது உங்களுக்கு தெளிவாக விளங்கிச்சிருந்தா நான் விளக்கப்படுத்தவில்லை. நான் சொன்னது இதுதான். அதே மாதிரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்குக்கு வந்து சென்றுள்ளார். அடுத்து சஜித் பிரேமதாச வர உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் ஏகேடி வரதா சொல்லப்படுகிறது. இவ்வாறு வடக்கில் பிரதான தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு எப்படி இருக்கிறது? இப்படி ஒவ்வொரு கட்சிகளாலும் வந்து போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்குள்ள மக்களின் ஆதரவு, அதாவது இன்றைக்கு ஒரு விஷயத்தை சொல்லலாம். இன்றைக்கு இலங்கை போய்கொண்டிருக்கிற திசை வந்து கட்சிகளை தாண்டி வேலை திட்டங்களை இன்றைக்கு அதை பிரதிநிதித்துவப்படுத்துவர்களுடைய நம்பிக்கையின் பட்சத்தில் தான் இன்றைக்கு மக்கள் வாக்களித்து கொண்டிருக்க போகிறார்கள். அதை நோக்கி தான் பயணித்து கொண்டிருக்கிறோம். என்னால் உங்களுக்கு தெரியும், 2022 நடந்த மக்களுடைய பேரெழுச்சிக்கு பிறகு பல அரசியல் மாற்றங்கள் நடந்திருக்கிறது, மக்களுடைய சிந்தனை மாற்றம் நடந்திருக்கிறது. அப்படியான ஒரு நிலையில் நான் நம்புகின்ற மக்கள் இந்த முறை மிகவும் அவதானமாக இருக்கிறார்கள். கட்சிகளை தாண்டி இன்றைக்கு என்ன வேலை திட்டம், யார் தலைவர், அவருடைய பின்னணி என்ன, அவர் என்ன செய்ய போகிறார்களை பார்த்து வாக்களிக்கிற பட்சத்தில் இருக்கும்போது நிச்சயமாக நான் நம்புகின்றேன் இந்த தேசிய கட்சிகள் அது இதில் தாண்டி இன்றைக்கு யார் இதை நடைமுறை சாத்தியமாக பேசுகிறவர்கள், அவர்கள் எதை செய்ய போகிறார்கள், எதை செய்தார்கள்ன்றதை பார்த்து தான் வாக்களிப்பார்கள். ஆகவே இந்த நீங்கள் சொன்னது போல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவாக இருக்கட்டும், ஜேவிபியினுடைய தலைவர் அன்றகுமார் டிசாநாயக்காவாக இருக்கட்டும், அதை தாண்டி இன்னும் பெரிய வேட்பாளர்கள் வர என்ன அவையிலும் வரட்டும், வந்து எங்களோட மக்களோட பேசட்டும், பேசி என்ன செய்ய போகிறோம்ன்றது சொல்லட்டும், அதுக்கு பிறகு மக்கள் தீர்மானிக்கட்டும். ஒவ்வொரு காலத்திலும் இந்தியாவின் அரசியல் வந்து இலங்கை அரசியல் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அவ்வாறு இந்திய தேர்தல் முடிவுற்று அதன் முடிவுகளும் வெளியாகி இருக்கின்றன. மீண்டும் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டின் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவரின் வெற்றியை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் இந்த நேரம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் அதாவது 3வது முறையாக, குறிப்பாக சொல்லப்போனால் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு மறுபடியும் 3வது முறையாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதமராக பிரதமர் மோடிஜி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் இந்த 10 வருடத்தில் இந்தியா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்த்துருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு வருடம் இந்தியாவுக்கு போகும்போதும் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நிச்சயமாக அந்த நாடு முன்னேறுவதற்கு அந்த ஆட்சி ஒரு காரணமாக அமைந்தது. அடிப்படையில் நிச்சயமாக அவர்களுடைய இந்த வெளி விவகார கொள்கை, இந்த அயலவர்களுக்கு முதலிடம் கொடுப்பது என்ற கொள்கை திட்டங்கள் ஊடாக நிச்சயமாக இலங்கை அதனுடைய உதவிகளை பெற்று முன்னேறி கொண்டிருக்கிறது. ஆகவே நான் நம்புகின்றேன் இன்றைக்கு அவர்கள் மறுபடியும் வந்ததினால் நிச்சயமாக இந்த நட்புறவு தொடரும்.
அதே போன்று இந்த முன்னேற்றத்துக்கான பாதை கைகோர்த்து செல்லக்கூடிய பாதை நிச்சயமாக தொடரும்னு நான் நம்புகிறேன். இப்பொழுது நமது நாட்டிலும் தேர்தல் சம்பந்தமான அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு கருத்துக்கள் வந்து ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் வந்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் நீங்கள் தமிழ் மக்களுக்கு கூறும் விடயம் என்ன? தமிழ் மக்கள் மீது எதிர்பார்ப்புகள் என்ன? அவர்களுக்கு கூறும் விடயம் என்ன நீங்கள் இந்த தேர்தல் தொடர்பிலோ அல்லது? அதாவது நான் முதல்ல சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்றால், வளமையான தேர்தலோ வளமையான நிலைமையில் இன்றைக்கு மக்கள் இல்லை. இன்றைக்கு வரலாறு காணாத சவால்களை இன்றைக்கு எங்களோட மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இன்றைக்கு தாங்கள் எதிர்பார்த்த வேலை திட்டங்களாக இருக்கட்டும், எதிர்பார்த்த கனவுகளை நோக்கி பயணித்து கொண்டிருந்தவர்கள் கூட இன்றைக்கு தடம் மாறி இன்றைக்கு அவர்கள் நினைத்த வேலை திட்டங்கள் இன்றைக்கு வருமானம் குறைந்திருக்கிறது, செலவுகள் பல மடங்காக அதிகரித்திருக்கிறது. இன்றைக்கு முந்தி மாதிரி அதாவது வெறுமனே கட்சி விசுவாசத்துடன் வாக்களிப்பவர்கள் இப்போ இல்லை. இன்றைக்கு அதையும் தாண்டி இன்றைக்கு பொருளாதார நிலைமை சார்ந்து மிகவும் அக்கறை கொண்டவர்களாக எங்களோட மக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கை அதனால் பாதிக்கப்படுகிறது. அப்படியான ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக எங்களோட மக்கள் மிகவும் அவதானமாக இருக்கிறார்கள். இந்த அவதானத்தை வைத்துக்கொண்டு யார் எங்களுடைய எதிர்காலத்தை மீட்டெடுக்க முடியும், யார் சரியான வேலை திட்டங்களை முன்வைக்கிறார்கள், அவர்களுடைய ட்ராக் ரெக்கார்ட், அவர்களுடைய செயல்பாடு என்ன, கடந்த கால செயல்பாடுகள் என்னத்தை சொல்லுது, எதிர்கால செயல்பாடுகள் என்னத்தை சொல்லுதுன்றதை முழுமையாக பார்த்து அந்த விவாதங்களை அறிந்து அதற்கான சான்றிதழ்களை வைத்துக்கொண்டு ஒரு தீர்மானத்தை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இந்த முறை இருக்கிறது. வெறுமனே உணர்ச்சி வசப்பட்டு இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் துவேஷங்களில் மாட்டுப்பட்டு இனவாதத்துக்களில் மாட்டுப்பட்டு வாக்களிக்காமல் இந்த முறை நிச்சயமாக மிகவும் அவதானமாக எங்களுடைய மக்களுடைய எதிர்காலம், குறிப்பாக எதிர்கால சந்ததியினருக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல நாடை விட்டுட்டு போகணும்ன்ற அக்கறையோட நிச்சயமாக மக்கள் வாக்களிக்க வேணும்ன்றதை நான் நம்புகிறேன். ஆம் நேர்களே, இன்றும் நாம் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் பேசியிருந்தோம். இன்றைய மோடி இணைந்திருந்தார் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளர் அங்கஜன் ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள். அவர் நேரத்தை செலவழித்து எமது இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி. மீண்டும் ஒரு இதே போன்ற நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி.